ஹாய் கைஸ், புதுசாக ஒரு குழம்பு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க நல்லா. மைசூரில் பார்த்தீங்கன்னா உப்சாருன்னு சொல்லுவாங்க. உப்சாரு அப்படின்னா எப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல அது எப்படின்னா சொல்லித்தரேன். இது மிளகாய் வந்து என்ன சூடு பண்ணணும், வறுத்து எடுக்கணும். இவ்வளோ மிளகாய் தேவைப்படும். இது என்னென்னா ஒரு டைம் கிடையாது, இதை அரைச்சி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது வந்து ஒரு 10 நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பூண்டு, இவ்வளோ பூண்டு எடுத்துக்கலாம், இன்னும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சீரகம் இந்த அளவுக்கு எடுத்தால் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் இது வந்து மிளகு வந்து லைட்டாக கம்மியாக எடுத்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும், 1/2 ஸ்பூன் எடுத்தாலும் கூட போதுங்க, ஏன்னா இது ரொம்ப காரலாக இருக்குது. அப்புறம் லைட்டாக சின்னதாக கொஞ்சம் புளி எடுத்தால் போதும். அப்புறம் இது வந்து மல்லித்தலை லைட்டாக எடுத்தால் போதும். அப்புறம் இது உப்பு. இது மிளகாய் வந்து வறுக்கணும், இது மிளகாய் மட்டும் வறுத்தா போதும். இது எல்லாமே வந்து அப்படியே பச்சையாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எதுக்குன்னா அதை வந்து ட்ரை பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து சட்டியில் செஞ்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் பாருங்கள் சட்டியில் தான் செய்கிறேன். அப்புறம் கரண்டி பார்த்திங்கன்னா மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் எல்லா தோசை திருப்புறதுக்கு, மற்ற குழம்பு எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து மரக்கரண்டி. அப்புறம் மண் சட்டி அதில் தான் யூஸ் பண்ணுறேன் அதிகம். இது வந்து என்ன பயிருன்னா தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த கீரை. அப்புறம் இதை அரைச்சி எடுத்து தண்ணியை வந்து இதில் ஊற்றணும். நல்லா இது கொஞ்சம் வேக வச்சு ஊற்றிட்டோன்னா, அப்புறம் கீரையெல்லாம் எடுத்து இதில் போட்டுட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் கீரையெல்லாம் போட்டு நல்லா எப்படி பாயில் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி. இந்த காரம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து எல்லாம் கழுவி கொஞ்சம் இதில் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் வரும். வேறு எதுவுமே இல்லை அதில் வந்து அந்த தட்டைப்பயிறு, கீரை, உப்பு, அப்புறம் இந்த காரம் அரைச்சினா கொஞ்சம் தண்ணி மட்டும்தான், காரம் தனியாக தான் இருக்குது. அது கழுவி ஊற்றினாலே போதும், வேறு இது பண்ண வேண்டியதில்லை. இது ரெடிங்க, அவ்வளோதான். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ராகி களி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் அதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ராகி களி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ராகி களி பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்டிக்கு வச்சுருப்பாங்க ஊர்லலாம். இப்போ வந்து அது இல்லாதனால வந்து பருப்பு கடைப்பாளி அதில் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இந்த குழம்பும் ராய்க்களியும் பார்த்தீங்கன்னா கைஸ் பாருங்கள், ராய்க்களி மட்டும் நல்லா வந்து பண்ணணும், இல்லாட்டி வந்து அது எப்படி சொல்கிறது, புருடு மாதிரி ஆகிடும். தண்ணி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு தொட்டு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளவும் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடாம இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், இந்த காரம் தனியாக அரைச்சி இல்லைங்களா, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆஹா முத்தை பாருங்க, ஆஹா சூப்பராக இருக்குது. இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா, இது வந்து தான் சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யாரெல்லாம் முத்தை சாப்பிட்ருக்கீங்க, முத்தை சாப்பிடல சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு நேரில் வந்து நான் சமைச்சு தரேன், முத்தை செஞ்சு தரேன். சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சாப்பிடாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.